ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 14/4/2024 அக்ஷயா ஏக்கு 647க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிறோம். நம்ம அவங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம், கட்டாயம் கிடையாது. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை தான் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ஏபிசி போர்ட் ரிசல்ட். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்மளுக்கு 158 ரிசல்ட் நண்பா. அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 507. அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை வந்து 020. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை அந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா பிசி போர்டோட நம்ம வந்து 1771 சொல்லிட்டு மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்டு அதோட நம்மளுக்கு பெய்ட்ஸும் கிடைக்குது நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 870 கொண்டு வந்திருக்கேன். இதை நம்ம அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். 870 இதோட ப்ளஸ் இந்த ட்ரா நம்மளுக்கு 17. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 7 கூட்டினோம்னா 7, 7ஓட 1 கூட்டினோம்னா 8, 8 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 870க்கு அப்புறம் கிடச்சிருக்கு சீபோர்ட் 8 அல்லது 7. இந்த 870க்கு அப்புறம் 8 அல்லது 7. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 237 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் பிசியோட நம்ம வந்து 1771 ஆட் பண்ணுறோம். இந்த ட்ரா நம்ம 17 ஆட் பண்ணிட்டோம். அடுத்த ட்ரா நம்ம 71 ஆட் பண்ணணும். 237க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான் நண்பா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 237 கீழே கொண்டு வந்துடலாம். 237 இதோட ப்ளஸ் 71. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 3 கூட்டினோம்னா 0, 7ஓட 1 கூட்டினோம்னா 8, 0 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 237க்கு அப்புறம் கிடச்சிருக்கு சீபோர்ட் 0 அல்லது 8. இப்போ இந்த 237க்கு அப்புறம் 0 அல்லது 8 சீபோர்டு கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 020 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ அண்ட் சி நண்பா. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு. ஸோ போன ட்ரா சீபோர்டு மட்டும் தான் கிடச்சிருந்துச்சி. இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 020க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். ஃபுல்லாக பாருங்கள் நண்பா. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் யார் நேற்றுக்கான முந்தானத்துக்கான ரிசல்ட்டோட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை வச்சு நம்ம எடுத்திருக்கோம். அதனால் நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை வச்சு நம்மளோட எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். சேம் ஃபார்மெட் தான் காட்டும். சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம 020க்கு பார்க்கலாம். இதை அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். 020 இதோட நம்ம ப்ளஸ் போன ட்ரா 71, இந்த ட்ரா நம்மளுக்கு 17. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 7 கூட்டினோம்னா 7, 2ஓட 1 கூட்டினோம்னா 3, 3 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 020க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் 3 அல்லது 7. இப்போ இந்த 020க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 507 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 3 ட்ரா பார்த்துருக்கோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சீபோர்டு இருக்கு நண்பா. ஃபஸ்ட்டு ட்ரா சி, 2வது ட்ரா ஏசி, 3வது ட்ரா நம்மளுக்கு சி. இப்போ 507க்கு பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். 507 இதை நம்ம அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். 507 ப்ளஸ் போன ட்ரா 17, அதனால் இந்த ட்ரா 71. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 1 கூட்டினோம்னா 8, 0ஓட 7 கூட்டினோம்னா 7, 7 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 507க்கு அப்புறம் கிடச்சிருக்கு சீபோர்ட் 7 அல்லது 8. இப்போ இந்த 507க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 158 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8.
சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி. இப்போ 4 ட்ரா பார்த்துருக்கோம். 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சி போர்டு கிடச்சிருக்கு நண்பா. இந்த 158 தான் நம்மளுடைய போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம் நண்பா. ஸோ 4 ட்ராவலுமே நம்மளுக்கு போர்டு மாறாமல் சி போர்டு கிடச்சிருக்கு. இந்த ட்ராவலில் நம்மளுக்கு சி போர்டு கிடைக்குங்கிற நமக்கு இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சி போர்டு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். 158 இதை நம்ம அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். 158 இதோட ப்ளஸ் போன ட்ரா நம்ம 7-1 எடுத்திருக்கோம். இந்த ட்ரா நம்ம வந்து 17. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 7 கூட்டினோம்னா 5, 5ஓட 1 கூட்டினோம்னா 6, 6 அல்லது 5 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு. அப்படி இல்லைட்டன்னா ஆல் போர்டு. சிங்கிள் நம்பரை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல் போர்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் நண்பா. அதனால தான் நம்ம ஆல் போர்டு கொடுக்குறோம். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சி போர்டுக்கு தான் கெஸ் பண்ணியிருக்கோம். 6 அல்லது 5, 6 அல்லது 5 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மேலே கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 5 கிடச்சிருக்கு நண்பா. ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. இது நம்ம மெத்தட் படி தான் போட்டிருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பருமே கிடையாது. சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் அதை நம்ம மெத்தட் படி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நண்பா. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம பிசி போர்டோட ஜஸ்ட்டு நம்ம வந்து 1771 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கான ஏ போர்டு அதோட பெய்ட்ஸுகளும் கிடச்சிருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் தான் பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு. அது ஏசி போர்டு வரையில். அதுக்கப்புறமா நம்மளுக்கு பெய்ட்ஸ் இல்லை. கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு மட்டும்தான் இருக்குது. போர்டு மாறாமல் சி போர்டு தான் இருக்குது. 4 எக்ஸாம்பிளில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ட்ரா சி போர்டு, 2வது ட்ரா ஏசி, அடுத்து 3வது ட்ரா சி போர்டு, 4வது ட்ராவும் நம்மளுக்கு சி போர்டு தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு லக் இருந்தால் பெய்ட்ஸ் கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது நண்பா. இது எல்லாமே நம்ம மெத்தட் படி தான் சொல்கிறோம். தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 14/4/2024 அக்ஷயா ஏக்கு 647க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.